காலை வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி கேவரு களி. நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுருங்க. கொதிக்கும் பொழுது நம்ம சம்பா கோதுமை ஒரு கிளாஸ் போட்டு நல்லா கழுவிட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டு சிம்மில் போட்டுருங்க. அதுக்கு பிறகு நம்ம கையில் 3 கை கேவரு மாவு எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு லூஸான பதத்துக்கு கரைச்சிட்டு இந்த கொதிக்கிறதுல விட்டு நல்லா கிண்டிடணும். கிண்டிட்டு லைட்டாக சால்ட் போட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படியே சிம்மில் போட்டு நல்லா வெந்த பதம் தண்ணியை தொட்டுவிட்டு இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாது. அதுக்கு பிறகு நம்ம மூடி வச்சுட்டு ஆறின பிறகு இந்த மாதிரி எடுத்து உருட்டினோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். சுகரு ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு கரெக்டாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். இது சாப்பிடும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இதுக்கு சைடிஷ் இந்த துவையல் புளி, தேங்காய், உப்பு, பச்சை மிளகாய், இதுதான். இது அறவே அரைச்சி தான் இந்த தொட்டுக்க நான் செய்ய போகிறேன். அப்படியே தயிரை விடுவோம், கரைச்சிக்கலாம். வாங்க சாப்பிட்லாம். ரெடி ஆயிடுச்சு, துவையல் ரெடி. பாய்.